நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு பசிக்குதா? உன் அம்மா இப்போ வந்துருவாங்க, சரியா? அது வரைக்கும் சத்தம் போடாம நீ இருக்கணும். என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ளதான் வாங்கல. நான் குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை நீங்க எடுக்கணும். மொபைல் ரூம்ல இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தைங்கள போட்டோ எடுக்கணும். இத யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல. 2 குழந்தைங்க இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? மத்தவங்கள பார்த்து பொறாமப்படாம சொந்தமா பெத்துக்கணும். நமக்கு இந்த மாதிரி 2 பெண் குழந்தைகள் வேணும். இந்த மாதிரியே 2 குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நீ 2 குழந்தைகளை பெத்துக்க போற இல்லையா? பிரச்சனை முடிஞ்சது இல்லையா? இங்க பாருடா, என்ன ஒரேடியா க்ளோஸ் பண்ணணும்னு பிளான் பண்றீங்க? உன் கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். முதல்லயே 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறம் நீ ஃப்ரீ தானே? டக்குன்னு நான் ஃப்ரீ ஆகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்பனா ஒரு 10 வருஷத்துக்கு நீ ஃபுல் பிஸியா இருக்கணும். தோ பாருடா, அதுக்கான வேலையை நீங்க சீக்கிரமா பார்த்தா மட்டும் போதும். முதல்ல இந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மத்த விஷயத்த பாத்துக்கலாம். நாம இப்பவே அதுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் வேணாம். மரியாதையா நல்ல பையனா இருக்கணும், இல்லன்னா உங்க காதை திருகிடுவேன். அம்மா ராஜா, என் காதை விடுமா. எவ்வளவு வலிக்கு தெரியுமா? உங்களுக்கு வலிக்கட்டும். ஆஹா, அவ்வளவு திமிரா? நான் உள்ள வரலாமா? என்னுடைய காதை அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் கொள்ள வரது ரொம்ப நல்லது. அசோகா, இரு, போகாத. அதாவதுக்கா, நான் அந்த பக்கம் போனப்போ குழந்தைங்களோட சத்தம் கேட்டு நான் இங்க வந்தேன். என்கிட்ட எல்லாம் போய் சொல்ல வேண்டாம். இங்க பாரு, இவ்வளவு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாம கூடி சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் வாங்குற வழியை பாரு. அதுக்கான முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. அது உன்னுடைய முகத்துல தெளிவா எழுதி வச்சிருக்கு. அது தொடச்சாலும் போகாதுமா. கிண்டல் பண்ணாம போங்கக்கா. நான் சீரியஸா தான் சொல்றேன் அசோகா. உங்களுக்கு உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க, வாழ்க்கைக்கான முன்னேற்றம், அந்த மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாத நிலைமையில உங்களுக்கு தெரியாமலே போயிடுவீங்க. அதனால என்னைக்குமே மறக்க முடியாத சில நினைவுகளை இப்பவே ஞாபகம் வச்சுக்கிட்டதான் நல்லது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எந்த அனுபவமும் இல்லாத இந்த அக்காவோட அட்வைஸ் நினைச்சா போதும். சாரிக்கா, நாங்க இப்படிதான் புருஷன் பொண்டாட்டியா இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு புருஷன் தனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறது தாமா ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய பாக்கியம். என்னோட அனுபவத்தை சேர்த்து வச்சுதான் மத்தவங்களோட வாழ்க்கையை நான் கூர்ந்து பாக்குறேன். அதுல உங்க மன பொருத்தத்தையும் ஒற்றுமையையும் நான் கவனிச்சிருக்கேன். எனக்கு கிடைக்காம போன ஒரு வாழ்க்கை இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியுது. இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சங்கடத்தை நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. இங்க உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. அது நமக்கு நாமே உருவாக்குறதும் கிடையாது. சில பேர் அதை வேணும்னே நமக்கு பரிசா கொடுக்கறாங்கல்ல, அந்த பரிசோட அந்த ஆள் எப்ப வேணாலும் இங்க வரலாம். உங்க புருஷனை பத்தி சொல்றீங்களா? அந்த பயத்தை நீங்க தூக்கி போட்டுருங்க. இதுக்கப்புறம் அவர் வரமாட்டாரு. உங்களோட வாழ்க்கையில அவரு நிரந்தரமா இல்லைன்னு நினைச்சாலே போதும்க்கா. இல்ல மகேஷ், இந்த நிலைமையில என்னால் அந்த வேலையை பார்க்க முடியாத. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். நான் கூப்பிட்றேன் மகேஷ். வண்டி கொஞ்சம் நிப்பாட்டு. ஏண்டா, நீ இண்டிகேட்டர் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஓட வேண்டிய நேரத்தில் போடலையே. நீங்கள் போய் முதல்ல உங்கள் கண்ணை செக் பண்ணுங்க. நான் இண்டிகேட்டர் போட்டு வந்து தான் ஆட்டோ திருப்பினேன். டேய், நீ ஆட்டோ திரும்புற நேரத்தில் போட்டால் போதுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போடணும், புரியுதா? வண்டியை எடுத்துட்டு வந்து இடிச்சிட்டு ரொம்ப நாயெல்லாம் பேசாதீங்க. ராகவா, சூரஜ் சாரா? சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் சார். இவனோட அஜாக்கிரதையால என்னோட ஸ்கூட்டர் அடிபட்டுருச்சு. என்னோட அஜாக்கிரதை இல்லை, உங்களோட அஜாக்கிரதை தான். மரியாதையாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. அப்போ நீ இங்கேருந்து போன மாதிரி தான். சின்னதா கல்லடிப்பட்ட மாதிரி தானே இருக்கு. இதை சாக்கா வச்சு மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்தா எப்படி? கொண்டு வந்து இடிச்சிட்டு நியாயம் பேசுறதுனால தான் சார் கோவம் வருது. பரவாயில்லைங்க, விடுங்க, நீங்க கிளம்புங்க. நீ கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவ. மாட்டுவேன். இருக்குது, மாட்டுவானா? இதெல்லாம் இவங்களுக்கு ரெகுலர் சார். நீங்க குறுக்க வந்துட்டீங்க. இதெல்லாம் இவன்கிட்ட குறைஞ்சது ஒரு 500ஆவது வாங்கிருப்பேன்.
யோ நான் மட்டும் வரலாம் அந்த ஆளுகிட்ட அடி வாங்கியிருப்பியா நீ? நான் கிளம்புறேன். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நில்லுங்க சார். இங்க பாருங்க, ஒரு கவரை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக நீங்க ஏற்கனவே இருந்த வீட்டோட ஓனர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னது? ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட சில பேப்பர்களும் உங்களுக்கும் குழந்தையதும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. நீங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் புதுசாக குடி வந்தாங்க. அப்பதான் என்கிட்ட இதை கொடுத்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சம்லி மேடத்தை நான் பார்த்தேன். நான் இந்த விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட சொல்ல போகும்போது மேடம் வண்டி ஏறி போயிட்டாங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி? ஒரு 5 நாளுக்கு முன்னாடி இருக்கும் சார். கையில் ஒரு குழந்தை இருந்தது. நீ பார்த்தது சமிலி தானே நல்லா தெரியுமா? அது என்ன சார், சம்லி மேடத்தை எனக்கு தெரியாதா என்ன? எந்த வண்டியில் ஏறி போனாங்க? கார்லையா பஸ்லையா? ஏறி போனது ஒரு வெள்ளை ஃபார்ச்சுனர் சார். சரி நான் வந்துடுறேன். இது சம்லி மேடம் தானே, குழந்தையோட இருக்காங்க. இவங்க என்ன இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க? எங்க போறாங்க? ரெண்டு தடவை அவங்கள உங்க வீட்டில் வச்சு தான் பார்த்தேன். ஆனா தெளிவாக தான் சார் பார்த்தேன். அவர் சமலி மேடத்தோட சொந்தக்காரர் பிரதீப் தான். நீங்க ஸ்கூட்டர் இங்க லாக் பண்ணி வைங்க. ஏன் சார்? நாம ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்கூட்டர் அப்படி விட்டுட்டு வண்டியில இருங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? அதை நான் போற வழியில சொல்றேன், நீ சீக்கிரம் வண்டியில ஏறு. போய் உட்காந்து படிக்கலாம்ல. இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டுட்டு மத்த இடத்த தொடங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேத்து ராஜகிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, முனிசிபாலிட்டியில கிளீனிங் கால் எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த வேலைக்கு நான் ரெடியா இருக்கேன்க்கா. காலையில 4:30 மணில இருந்து 7:30 வரைக்கும் தானே, 3 மணி நேரம் தானேக்கா. நான் அதை பண்றேன்க்கா. உனக்கு இங்க என்னதாம்மா குறை? எனக்கும் என் 2 குழந்தைங்களுக்கும் செலவு பண்றது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனை நாளைக்கு எங்க 3 பேருக்கும் செலவு பண்றதுக்கு உங்களால முடியும் சொல்லுங்க? என் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நான் செய்வேன். சம்பளம் குறைவா இருந்தாலும் ஒரு வேலை இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன்லங்கா. அப்படி ஒன்னும் நீ குடும்பத்தை காப்பாத்த வேணாம். வேலை எதுவும் செய்யாம சாப்பிடறதுக்கு என்னால முடியாதுக்கா. நாளையில இருந்து நான் உங்க கூட வேலைக்கு வருவேன். குப்பை எடுக்கிறதோ ரோட்டை கூட்டுறதோ எனக்கு பழக்கமான விஷயம்தான். நான் என் 2 குழந்தைங்களையும் வளர்க்கணும். அதுக்கு இந்த வேலை எனக்கு கண்டிப்பா தேவை. சரி, முனிசிபாலிட்டியில நான் வேலை வாங்கி தரேன். அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு நீயும் உன் குழந்தைங்களும் இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கலாம். நீயும் சொந்த கால நிக்கலாம். அம்மா, நீங்க என்னவா பேசிட்டு இருக்கீங்க? பாலாக்காவை வேலைக்கு அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்காம இருக்கிறதுக்கு நீ யாரு? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது அவளோட இஷ்டம். அவ போகட்டும். அதுக்கப்புறம் இங்க இவ வரவே கூடாது. வேலை கிடைச்சா உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிரும் தானே நீ நினைக்கிற? அப்போ நீ தங்கறதுக்கு வேற வீடு பாத்துக்கோ. வேலை செஞ்சு 2 குழந்தைகளை வளர்க்குற அளவுக்கு உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நாளையில இருந்து நீ வேலைக்கு போ. நீங்க இந்த மாதிரி பாலாக்கா கிட்ட சண்டை போடாதீங்கம்மா. அப்புறம் நான் என்னதானே பண்றது? ஆதரவுக்கு யாரும் இல்லாம நடு தெருவுல இருந்த இவ்வளவு எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்? ரோட்டை கூட்டவும் குப்பையை அள்ளவுமா? இங்க பாரு, உன்னையும் நான் ராஜி மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்காக நீங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது இந்த சின்ன வயசுலயே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கும் தெரியும். நான் வேலைக்கு வரேன்க்கா. கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்போதைக்கு அது அவசியம் இல்லம்மா. அப்படி ஒரு அவசியம் ஒரு நாள் வரும்போது நான் கண்டிப்பா உனக்கு தடையா இருக்க மாட்டேன். என்னக்கா நீங்க அம்மாவை தேவையில்லாம கோவப்பட வைக்காதீங்க. நம்ம குடும்பத்தோட வருமானத்துக்காக வேலைக்கு போறது தப்பா ராஜி? தாய்ப்பால் குடிக்கிற அந்த 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது தப்புதான். அவங்க 2 பேரும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வேலையை பத்தி யோசிக்கலாம். நீங்க இப்போ எப்படி குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு மட்டும் யோசனை பண்ணுங்க.
குடும்ப செலவை அம்மாவும் என் வீட்டுக்காரரும் பார்த்துப்பாரு. நான் சொன்னது புரியுதா செல்லக்குட்டி பாலாக்கா? இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருக்கணும். எப்பவுமே உம்மன் இருக்க பாலாக்காவை பார்க்க போர் அடிக்குது. அப்படின்னா நான் ஜான்சி மாதிரி சண்டை போடணுமா என்ன? சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போடணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், வருத்தம் வரும்போது அழுகணும். அதை விட்டுட்டு எப்போதுமே மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருந்தா அது பார்க்க நல்லாவே இல்ல. ராஜி, இப்ப நீ எனக்கு டீச்சர் ஆயிட்டியா? உங்களை திருத்த முடியுமான்னு நான் முயற்சி பண்றேன். நான் போய் இங்க இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். பாலசுதா, புரியுதா என்ன? சமையலையும் குழந்தையும் பிரதீப்போட வண்டியில ஏறி போனதை நீ பாத்தியா? நான் பார்த்தேன் சார். அது பிரதீப் தான் கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்மா சொல்லணும்னு கேட்டா கன்ஃபார்ம் தான் சார். சரிதானே? ஆமா சார், அந்த ஆளு தான். கட்டாயப்படுத்தி வண்டியில ஏத்துனானா? இல்ல, சமேலி மேடம் சந்தோஷமா தான் வண்டியில ஏறி போனாங்க. பிரதீப்பை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு இந்த வாக்குமூலம் போதாது. இதை பாருங்க சார், இதை வச்சு என்ன கோர்ட்டுக்கு கூப்பிடாதீங்க. இப்ப நான் சொல்றத அப்ப நான் சொல்லாம கூட போலாம். நீ பார்த்த விஷயத்த மட்டும் சொன்னா போதும். எனக்கு பயமா இருக்கு. உன் பயத்தை நான் வேணா போக்கவா? பிரதீப் வீட்டை சர்ச் பண்றதுக்கான வாரண்ட்டை இன்னைக்கே இஷ்யூ பண்ணுவாங்க. நாளைக்கு கண்டிப்பா ரைட் நடக்கும். இனிமே அது எதுக்கு அவசியம் இல்லை. அந்த ஆள் சொன்ன மாதிரி பிரதீப் கூட அவ சந்தோஷமா போயிருக்கா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் அவளுக்கு வேண்டாம் தானே. இதுக்கப்புறம் விதிப்படியே நடக்கணும். சமிலி ரொம்ப கோவப்பட்டு தான் இங்க இருந்து போயிருக்கா. அவளையும் குழந்தையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்புனா. அவ திரும்ப வரத்துக்கு தயாரா இல்லைன்னா சமிலியும் குழந்தையும் பிரதீப் கூட வாழணும்னு சொன்னாங்கன்னா என்னால என்ன செய்ய முடியும்? நீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். சமீலி பூர்ண மனசோட தான் பிரதீப் கூட போயிருக்கா அப்படின்னா ஏன் மறைஞ்சு வாழணும்? அது மட்டும் இல்ல, அவளை மாதிரி போல்டா இருக்க ஒரு பொண்ணு உடனே ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அத முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லிருப்பா. நம்ம கோபி சொன்ன மாதிரி அந்த பிரதீப்போட கஸ்டடியில சமிலியும் குழந்தையும் இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல அவ வேற எங்கேயாவது போயிட்டாளா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நாம அந்த பிரதீப்பை கஸ்டடிக்கு எடுக்கணும். என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் சரி, என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கூட போன அவளை என்னால இனி எப்படி ஏத்துக்க முடியும்? வேண்டாம், இந்த தேடுதலை இதோட நிறுத்திக்கலாம். நான் அவளை மறக்க முயற்சி பண்றேன். இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நேத்து வரைக்கும் சமிலியை கண்டுபிடிச்சி ஆகணும்னு பேசிட்டு இருந்த, ஆனா இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சூரஜ், இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்க எண்ணங்கள். ஒருவேளை சமீலி திரும்ப வரலன்னா உங்களுக்கு உரிமையா இருக்க உங்க குழந்தை உங்களுக்கு வேண்டாமா? எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தாய்ப்பால் மறக்காத குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தோக்க இஷ்டம் இல்ல. இந்த குடும்பத்தோட சொந்தங்கிறதுனால தான் நான் இந்த கேஸை பர்சனலா எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண வேண்டாம்னு நினைச்சா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அந்த ஆளோட வீட்டை வேணா சர்ச் பண்ணலாம், தேடலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப என் பிரச்சனை அது இல்லை. என் முன்னாடி வச்சு நான் இனிமே பிரதீப் கூட மட்டும்தான் வாழ்வேன்னு அவ சொன்னானா அதோட நான் உடஞ்சிருவேன். நான் வாழ்றதுக்கான தகுதி அந்த இடத்துலயே முடிஞ்சு போயிடும். உங்களை நிரந்தரமா வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க அவளால முடியாது. நான் தான் அவளோட மிகப்பெரிய எதிரி. என்ன கஷ்டப்படுத்தாவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ்வளோ குழந்தைய காணாம போனதுக்கு அப்புறம் சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சேன். அந்த ஆசை அலைச்சல் எல்லாம் வீணா போயிடுச்சு. பிரதீப் கூட இருக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. அவளும் குழந்தைய நல்லா இருந்தாலே போதும். சார், என் விஷயத்துல ஒரு முடிவு சொல்லுங்க. நீ முதல்ல போய் வண்டி கிட்ட நில்லு. எனக்கு ரொம்ப பசிக்குது சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விருந்தே தரேன். பயா, இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தே ஆகணும். ஒருவேளை இந்த கேஸை அவர் கண்டினியூ பண்ண விரும்பலன்னா அவரே அதை எழுதி கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க.
ராஜிமா. கார்த்திகேயனி அம்மாவா? உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? காலையிலே செடிங்களுக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிட்டியா? என் மருமகனோட வீட்டுக்கு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தாம்மா வந்தேன். ரத்தனம்மா. அம்மா இங்க இல்ல, வேலைக்கு போயிருக்காங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. அவளை கூட்டிட்டு போறதுக்காக அவ புருஷன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு காத்திருந்து என் கண்ணு தேஞ்சதுதான் மிச்சம். அவரு வராதனால உங்க மருமகளை பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, நான் சுமதியை கூட்டிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நேத்து சாயங்காலம் தான் வந்தேன். சுமதி அக்கா வந்திருக்காங்களா? அப்புறம் ஏன் அவங்க இங்க வரவே இல்ல? அவ அந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு வந்திருக்கேன். கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு 6 மாசம் செலவு பண்ணது நான் தானே. அதுக்கு பதிலா நான் இங்க இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் நிம்மதியா கிளம்புவேன். அப்படிதான் பண்ணணும். பலிக்கு பலி. ஆமா, சுமதி அக்காவோட வீட்டுக்காரு அவங்கள சந்தேகப்பட்டாரே, இப்ப என்னாச்சு? எனக்கு இப்ப அவன் மேலதான் சந்தேகம். சுமதியை என் கூட அனுப்பி வச்சுட்டு வேற பொண்ணுங்களோட தொடர்புல இருக்கானான்னு எனக்கு சந்தேகம். ராஜானா அந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு. நீ அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறதுனால சொல்ற. எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகம். இனிமே 1 மாசத்துக்கு அவனோட எந்த லீலையும் நடக்கவே நடக்காது. அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். உனக்கு கல்யாணம் ஆகி அதுக்குள்ள குழந்தை பிறந்துட்டா என்ன? ஏன் இப்படி கேக்குறீங்க? உள்ள இருந்து ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும் போல. எனக்கு அப்படியெல்லாம் தோணாது. ஒரு குழந்தையோட முனகல் கேட்டாலே எனக்கு தெரியும் அது எங்க இருந்து அழுவுது. அது பொம்பளை குழந்தையா அது ஆம்பளை குழந்தையான்னு. அப்படின்னா சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க கேட்டது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? சந்தேகமே இல்ல, பெண் குழந்தை தான். ஒரு தடவை நான் கேட்டேனா ஆனா பெண்ணான்னு நானே சொல்லிடுவேன். எத்தனை குழந்தைய இந்த கையால நான் பூமிக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு குழந்தைய அழற மாதிரி கேக்குது. இந்த வீட்ல குழந்தைய வளர்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இங்க பாருங்க, எங்களோட சொந்தக்கார அக்கா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பசங்க ரெட்டை குழந்தைங்களா? ஆமா. அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். ரெட்டை குழந்தைங்களை பாக்குறது ஒரு பாக்கியம். ஐயோ, இங்க பாருங்க, மத்தவங்க அவங்க குழந்தைய பாக்குறது அக்காவுக்கு பிடிக்காது. நான் உனக்கு வேண்டப்பட்ட ஆளுன்னு சொன்னா போதும். சொல்ல போனா சுமதிய உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கட்டி கொடுக்கும் போது ஆரம்பிச்ச பழக்கம் தானே இது. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி தூங்காம விளையாடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அம்மாவுக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க நல்ல பசங்க தானே, தூங்குங்க குழந்தைங்களா. என்ன விளையாடிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா என் வேலையெல்லாம் நான் எப்ப செஞ்சு முடிக்கிறது சொல்லுங்க. குழந்தைங்க அவங்களே தூங்கிடுவாங்கம்மா. அட பாலா, நீயாம்மா? ஐயோ பாலா பாப்பா. அம்மா, உங்களுக்கு பாலாக்காவை முன்னாடி தெரியுமா? தெரியுமாவா? மொளவு காட்டுல வச்சு இவளுக்கு பிரசவம் பார்த்ததே நான் தான். அச்சச்சோ, செல்ல குட்டிங்களா. ஆமா, அன்னைக்கு ஒரு குழந்தை தானே நீ பெத்த, இப்ப 2 இருக்கு. அது எப்படி நடந்திருக்கும்? சொல்லுமா, இது எப்படி 2 குழந்தைங்க? இது 2 அக்காவோட குழந்தைங்க தான். இத மத்தவங்க கிட்ட போய் சொல்லு. இது ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தை, இது நான் எடுத்த குழந்தை. அந்த பிரசவத்துக்கு அப்புறம் 2 வாரம் நான் உன் கூட தானே இருந்தேன். பாரு, இந்த வயிறை தடவி குளிப்பாட்டிட்டு தான் நான் போனேன். 1 மாசத்துல இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா ஏதோ அதிசயமா தான் இருக்கும். உண்மையை சொல்லு பாலா, இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது? அத நான் சொல்றேன், நீங்க வந்து உட்காருங்கம்மா. நீ உண்மையை சொல்லனா நான் உட்காரவே மாட்டேன். தேவையில்லாததெல்லாம் நீங்க யோசிச்சு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் முளவு காட்டுல இருந்து இங்க வந்துட்டேன். அதுவும் ரொம்ப நல்லதா போச்சு. அந்த வீட்ல மனுஷங்க வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு? கார்த்திகேயனி அம்மா, இங்க வாங்க, எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா வேற யாருக்கும் இத பத்தி தெரியக்கூடாது. ஏய், கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சரி வாங்க.
என்னன்னாச்சு? சமேலி பிரதீப்போட தங்கி இருக்கா அப்படிங்கிற எண்ணத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட் சூரஜ் வாபஸ் வாங்கிட்டா விசாரணை கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்ல. மனசளவுல சமீலிய சூரஜ் வேண்டான்னு சொல்லும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் பிரதீப்பை பத்தி விசாரிச்சேன். பல இன்டர்நேஷனல் பேங்க்ல இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் எடுத்து பேங்குகளை ஏமாத்துற மாஃபியா கூட அந்த ஆளுக்கு தொடர்பு இருக்கு. அவன் நடவடிக்கையை தெரிஞ்சுக்க நான் ஒரு போலீஸை அங்க அனுப்பி வச்சேன். சமேலி பேர்ல இருக்கிற ரெடிமேட் யூனிட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு நேத்து அந்த ஆள் போயிருக்கான். இன்னைக்கு காலையில ஹோட்டல்ல இருந்து பார்சலை வாங்கி சுனிதாங்கிற லேடி அந்த வீட்டுக்கு போயிருக்கா. இதுல என் சந்தேகம் என்னன்னா, சமேலியும் குழந்தையும் அந்த வீட்டுல அவன் பூட்டி வச்சிருக்கானு தான். ஒருவேளை சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு பிரதீப்பும் அந்த வீட்டுல தான் இருப்பானோன்னு. அப்புறம் ஏன் நம்ம லேட் பண்ணணும்? அந்த வீட்டை சர்ச் பண்ணுங்க. அதுக்கு சூரஜோட ஹெல்ப் வேணும். அவரு போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டாருன்ற உறுதி வேணும். இல்லைன்னா அந்த வீட்டை சர்ச் பண்ணி சமையலையும் குழந்தையும் இல்லைன்னா என் வேலை போயிடும். பணத்தை நிறைய செலவு பண்ணி முக்கியமான எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். நான் சூரஜ் கிட்ட பேசுறேன். வேண்டாம், பிரீத்தி பேசினாதான் அது நல்லா இருக்கும். சமேலிய பிரதீப் தான் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான்னு சூரஜுக்கு நம்பிக்கை வரணும். அப்பதான் அவர் நம்ம கூட இருப்பாரு. அவளும் குழந்தையும் அங்க இருக்கிறது உண்மைதானா? 70% அவங்க அங்க இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ சரி, அப்படின்னா என் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். நீங்க சும்மா பேசினா மட்டும் போதாது. போலீஸ் விசாரணைக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசுறேன். அவ என்னதான் கோவக்காரியா இருந்தாலும் அவ இன்னொருத்தன் கூட ஓடி போக மாட்டான்னு எனக்கு தெரியும். அந்த தைரியம் இருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் மறுபடியும் ஒண்ணு சேர்க்க நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். கோபி, நான் மற்ற விஷயங்களை நீங்க பாத்துக்குங்க. சூரஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.